ஸ்டார்ட் எனக்கு பண்ணுங்க. ஷேர் பர்மிஷன் கொடுங்க, ஸ்கிரீன் ஷேர். ஓகே சாரி. ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்ன பார்த்தோமோ அதனோட கண்டினியூட்டியை இப்போ அப்படியே பார்க்கலாம். ஏன்னா நேற்று ஒரு அடிஷ்னல் ஒரு வால்யூம் நம்ம ஆட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக 2 hour செஷன் தான் அது கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் EC2 இன்ஸ்டன்ஸ் சாப்டரை முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். பெருசது ட்ரை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு AWS கன்சோல்குள்ள நான் எப்படி லாகின் பண்றேன்னு பாருங்க. ஒரு AWS கன்சோல்குள்ள ஒரு ஷார்ட் மெத்தட்ல எப்படி லாகின் பண்றேன்னு பாருங்க. இதுதான் சைட், இதுதான் சைட், வெப்சைட். AWS குள்ள லாகின் பண்றதுக்கான சைட் வந்து இதுதான். ஸோ சைன்இன் பண்றேன். நான் அந்த நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அந்த அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அன்னன்னைய ஒர்க்கை அன்னன்னைய லேபை அன்னன்னைக்கே முடிச்சிருங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்புவாங்க. தமிழ் பூமியிலேருந்து உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு அன்னன்னைய செஷனுக்கான வீடியோ வரும். வீடியோவை அன்னைக்கே லேப் முடிச்சிருங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த AWS வந்து பை மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது வந்து 50% தான். பை மீன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்றது மீதி 50%. ஏன்னா இது டிரைவிங் கத்துக்கிற மாதிரி. நீங்க டிரைவிங் கிளாஸ் போனீங்கன்னா எடுத்த உடனே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. எடுத்த உடனே கார்ல உட்கார வச்சு ஓட்ட தான் சொல்லுவாங்க. இதான் கியரு, இதான் பிரேக்கு, இது கிளச்சு, நீங்க காரை ஓட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம லினக்ஸ் படிக்கிறோம், வேற ஏதாவது படிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தியரிட்டிக்கலா பெரிய எக்ஸ்பிளனேஷன். இதுல இந்த தியரிட்டிக்கலோட சேர்ந்து லேப் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே. ஏன்னா எல்லாம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து லேப் அன்னன்னைக்கு பண்ணிடணும். தமிழ் பூமியிலிருந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அன்னன்னைய வீடியோ வந்து அனுப்பிச்சுடுவாங்க. பாருங்க, என்னோட இமெயில் ஐடி, என்னோட அக்கௌண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஓகே, நான் ப்ரொஃபஸர் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். நான் பாருங்க, நான் மும்பை ரீஜனுக்கு நான் மாறிக்கிறேன். ஏன்னா பில் கம்மி. ஒருவேளை இன்ஸ்டன்ஸை நான் டெலிட் பண்ணாம விட்டாலோ அந்த பில்லபிள் சார்ஜபிள் ஒன்று நான் வந்து இது ஏதாவது நான் டெலிட் பண்ணாம மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வர பில்லு வந்து 6 rupees 5 rupees இப்படி தான் வரும். பட் நீங்கள் வந்து யூகே இந்த நார்த் வெர்ஜினியா, ஓஹிகோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் டாலரில் போட்டால் நமக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வந்துடும். 80 ரூபா 70 ரூபா 90 ரூபா 100 ரூபா அப்படி கட்டுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மும்பையிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் மெயின் பேஜ்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் ஒரு கீபேரை கிரியேட் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நேத்து நான் கிரியேட் பண்ண ஒரு கீபேர், அதை வச்சு லாகின் பண்றேன். இன்னொரு வாட்டி கீபேர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா பின் பண்ணுங்க. இது சாட்ல வாங்க, படிச்சுட்டு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இதுதான் மெயின் கன்சோல். இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ், இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. சப்போஸ் சர்ச் பண்ணோம்னா நான் EC2 போடுறேன், வந்துருச்சு. ஓகே, இன்ஸ்டன்ஸ்
எதுவுமே இல்லை, ஒரு இன்ஸ்டன்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து நான் ஒரு லான்ச் பண்றேன், ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்றேன். ரைட், ஃப்ரீ ஆட்ஸ் இந்த மை ஏஎம்ஐலாம் நேற்று பார்த்தோம். நான் பர்சனலாக நான் வந்து இமேஜ் எடுத்து வச்சிருக்கிறது தான் அந்த மை ஏஎம்ஐல இருக்கும். ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது வந்து பெய்டு சர்வீசஸ். உதாரணத்துக்கு வந்து பேக்கப்லாம் இருக்கு. என்ன பேக்கப்? இஎம்சி அவமார் ஒரு சில பேக்கப்ஸ்லாம் வந்து இப்போ இதுக்குள்ள வருது, கிளவுடுக்குள்ள வருது. அந்த பேக்கப்பை உள்ள சர்வரா கிரியேட் பண்ணி நீங்க இது பண்ணணும்னா இதுக்கு தனியா பே பண்ணணும். அது கிளைண்ட் பே பண்ணுவாங்க. கிளைண்டோட பர்மிஷனோட நீங்க அதை வந்து இந்த இதை சூஸ் பண்ணி நீங்க அதை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது மேக்ஸ் 90% வந்து ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டோட அந்த கிளைண்ட் அட்வைசபிள் இல்லாமல் இதில் கை வைக்கக்கூடாது. ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸில் சூஸ் பண்ணி செய்யக்கூடாது. 99% கம்யூனிட்டி ஏஎம்ஐல தான் வரும். நாம் வந்து நம்மளோட பர்சனல் ஏஎம்ஐ வச்சு இன்ஸ்டன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருந்தோம்னா மை ஏஎம்ஐ, இது ரெண்டு தான் அதிகமாக டச் பண்ணுற மாதிரி வரும். கம்யூனிட்டி ஏஎம்ஐன்றது என்ன? இஸ் நத்திங் பட் இமேஜ். ஏஎம்ஐனா என்ன? இஸ் அமேசான் மெஷின் இமேஜ். ஓகே, இந்த அமேசான் மெஷின் இமேஜில் அமேசான் மெஷின் இமேஜ்னா என்ன? நத்திங் பட் டெம்ப்ளேட். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இமேஜ், ஓஎஸ் இமேஜ்னு சொல்றேங்க. அந்த இமேஜ் என்ன பாருங்க, இதுல எத்தனை சிபியூ ரேம். இப்போ நான் இதை சூஸ் பண்றேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள், எனக்கு லேபுக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் வந்துருச்சுன்னு பார்க்குறேன். ஒரு சிபியூ ஒரு மெமரி கொடுக்கலாம் ஃப்ரீயா. ஸோ அப்போ ரியல் டைம்ல இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ல சிபி மெமரி அதிகமாக வேணும்னா இல்லை எந்த சர்வரை சூஸ் பண்ணணுமோ வித் கிளைண்ட் பர்மிஷன், பில்லிங் அக்செப்டபிள், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த பில்லிங் வரும்போது சொல்றேன். ஒரு இதை நீங்க சூஸ் பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூஸ் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ பின்னாடி சொல்லுவேன். ஸோ நான் இப்போதைக்கு நான் இது வந்து ஒரு T2 மைக்ரோ சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு சர்வர் கிரியேட் பண்றேன். டிஃபால்ட்டா ஒரு நெட்வொர்க் இருக்கு, 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அவைலபிலிட்டி ஜோன்றது வந்து ஒரு டேட்டா சென்டர். நான் இங்க என்ன பண்றேனோ இந்த டிஃபால்ட்டா எந்த நெட்வொர்க்குள்ள வச்சு நான் பண்றேனோ அது அந்த மற்ற அவைலபிலிட்டி சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா சிங்க் ஆயிக்கும். இங்க ப்ராப்ளம்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது டேக் ஓவர் பண்ணிக்கும். மேனுவலா நம்ம அதுக்கு எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஸோ நோ ப்ரிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல வரட்டும். ஆட்டோ அசன் ஐபி எஸ் எனேபிள். ஏன்? நான் எஸ்எஸ்ஹெச் வழியா நான் லாகின் பண்ண போறேன். எஸ், 8 GB. இந்த டிக் மார்க் என்ன? இந்த டிக் மார்க் பாருங்க, டெலிட் ஆன் டெர்மினேஷன். இந்த ஸ்பேஸ், டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, வால்யூம், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டோரேஜ், 8 GB ஸ்டோரேஜ். நான் எப்போ இதை டெலிட் பண்றேனோ இதுவும் டெலிட் ஆயிடும். சப்போஸ் இதை நான் கிளிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுனா நான் இன்ஸ்டன்ஸை டெலிட் பண்ணுவேன். இந்த 8 GB ஸ்டோரேஜ் நான் வந்து அமேசான்ல இருந்து வாங்கின மாதிரியே கணக்கில் காமிப்போம். அதனால டிக் பண்றேன். கீப்பர் நான் எதுவும் தெரியல. ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப். நான் என்ன பண்றேன், ஏற்கனவே நேற்று ஒரு செக்யூரிட்டி குரூப் போட்டோம் இல்லையா, என்னன்னு செக்யூரிட்டி குரூப் மீன் ஃபயர்வால். டெஸ்ட் எஸ்டின்னு ஒரு செக்யூரிட்டி குரூப் போட்டோம். டெஸ்ட் எஸ்டி இதெல்லாம் நான் டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணாம வச்சிருக்கேன். ஒவ்வொரு செஷன்ல நான் கிரியேட் பண்ணது இதெல்லாம் அப்பப்போ டெலிட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்க கூடாது, நான் டெலிட் பண்ணாம வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, SSH, HTTPS எல்லாமே இருக்கு. இது வெப் சர்வர்னா HTTPS இல்லை. சப்போஸ் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வெப்சைட்டை பார்க்க, HTTPS அந்த இதை வந்து வெப் பேஜை பார்க்க முடியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்றது செக்யூரிட்டி குரூப்ல HTTPS எனேபிள் ஆயிருக்கா, HTTPS எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். லான்ச் கொடுக்குறேன். இப்போ நேற்று வந்து ஒரு கீ நான் வந்து கிரியேட் பண்ணேன். நேற்று வந்து உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணேன், கிரேப்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். இப்போ அதை வச்சு நான் லான்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு கீ பேர் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி மறுபடியும் வாடி காமிக்கிறேன். கிரேப்னு ஒரு கிரியேட் பண்ணேன். பெண்டிங்னு இருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் செக் பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் செக்ல சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக், இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக்,
வாட் இஸ் எ சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக்? சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னா ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிட்டு இருக்கு. இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் ஒரு இமேஜ் ஓஎஸ் இமேஜ் பார்த்து போட்டோம் இல்லைங்களா, நம்ம ஓஎஸ் இமேஜ் நம்ம வந்து கம்யூனிட்டி ஏஎம்லேருந்து எடுத்து போட்டோம். அந்த இமேஜ் உள்ள இருக்கிற ஓஎஸ் உள்ள சாஃப்ட்வேர் ஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கு. இட் வில் டேக் 1 minute. இதுக்கு நடுவில் இப்போ இன்னொரு இது கிரியேட் பண்றேன். அதுக்கு நான் வந்து அந்த கீபேர் வந்து நான் கிரியேட் பண்ணி நான் காமிக்கிறேன். launch instance, select the email, our server, okay, enable எல்லாம் கரெக்டா இருக்கு. செக்யூரிட்டி குரூப், அதே செக்யூரிட்டி குரூப் நீங்க எல்லாத்துக்கும் அந்த செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் இப்ப நான் வந்து புதுசா ஒரு கீபேர் கிரியேட் பண்றேன். எப்படி பண்றேன் பாருங்க. create the new keypad, grape 1 ன்னு கொடுக்குறேன். நான் grape-னு கொடுத்தா இது grape 1 ன்னு கொடுக்குறேன். download the keypad, launch the instance. இப்போ லான்ச் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த கீபேரை இது வந்து சர்வர் 1 நம்ம அடையாளம் தெரியணும்ல. இது சர்வர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண சர்வர் நேம் கொடுத்துட்டேன். இது செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ அம் கோயிங் டு டு, நான் இதுல வந்து இப்போ லாகின் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கீப்பர் கிரியேட் பண்ண இல்லையா, அது பிபிகேவா எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு பாருங்க. புட்டி ஜென், புட்டி இன்ஸ்டால் பண்ணா ஜென் இந்த இதுல எல்லாமே ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிடும். அதெல்லாம் மேட்டரே கிடையாது. லோட் இங்க வரல, நான் கிரேப் பண்ணணும்னு கொடுத்தேன், அது வரல. ஸோ இது இங்க பாருங்க, ஆல் ஃபைல் போடுறேன். எனக்கு கிரேப் பண்ண வந்துருச்சா பாருங்க. கிரேப் பண்ண பெர்ம் ஃபைல தான் வரும் இல்லையா, இதுதான் பிபிகேவா மாற்றணும். ஓகே, சேவ் அஸ் ஏ பிரைவேட் கீ. எஸ், பிரைவேட் கீ சேவ் பண்ணிட்டேன். சொல்லுங்க. வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிங் பண்ணிடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். கிரேப் 1 பிபிகே கன்வெர்ட் பண்ணிட்டு பாருங்க. சேவ் க்ளோஸ் 2 வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிரேப் மூலமா நான் லாகின் பண்றேன். எப்படி லாகின் பண்ணோம்? பப்ளிக் இன்ஸ்டன்ஸ், பப்ளிக் ஐபி மூலமா தான் லாகின் பண்ணணும். இது வந்து டைனமிக் ஒன்ஸ் சர்வர் ரீபூட் ஆச்சுன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ரியல் டைம்ல அப்படிலாம் இருக்காது. நாம வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ஐபி எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐபியா இருக்கும். அதெல்லாம் சொல்றேன் அது எப்படி வரும்னு சொல்லி. இது பிரைவேட் ஐபி. இந்த பிரைவேட் ஐபிக்கும் பப்ளிக் ஐபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஒரு பிபிசி உள்ள நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸுக்குள்ள லாகின் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து இதுக்கு நீங்க பிங் பண்ணலாமே ஒழிய டைரக்டா வெளியிருந்து உள்ள வர முடியாது. இதுக்குள்ள ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் குள்ள நீங்க வந்துட்டீங்க, புரியுதுங்களா? ஏடபிள்யூஎஸ் குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் விபிசி, ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்குள்ள இருக்கிற சர்வர்ல நீங்க லாகின் பண்ணிட்டா உள்ள இருந்துட்டு இங்க சரி பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வந்து எந்தெந்த சர்வருக்கு இருக்குன்னா 99% வந்து டேட்டா பேஸ் தான் இருக்கும். அப்ளிகேஷன் சர்வர் எல்லாத்துக்கும் பப்ளிக் ஐபி தான் இருக்கும். சரிங்களா? டேட்டா பேஸ்ல எல்லாருமே பப்ளிக்கா போய் டேட்டா பேஸ்ல போய் டச் பண்ண முடியாது. உள்ள ஆல்ரெடி எலிஜிபிள் பர்சன் அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிக்கணும்னா டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை query பண்ண முடியும், டேட்டாவை எடுக்க முடியும். சரி, ஓகே, அது பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதை வந்து நான் வந்து லாகின் பண்றேங்க. நம்பர் 1 வந்து கிரேப்னு கொடுத்தேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன்.
விண்டோ க்ளோஸ் ஆயிடும். அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ரைட், எனக்கு எல்லா கமெண்டும் ஒர்க் ஆகுது. ஓகே, என்னென்ன அமௌண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ரைட், ஓகே. ஒரே ஒரு டிஸ்க் 8 GB தான் இருக்கு. 8 GB தான் இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, அது அதே மாதிரி அதில் லாகின் பண்ணலாம். அந்த சர்வரில் நான் கீ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். அந்த கீயை வச்சு அதில் லாகின் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஒரு கீ கிரியேட் பண்ணுறது எப்படின்றது காமிக்கிறதுக்காக தான் நான் கிரியேட் பண்ணேன். ஓகே, ஃபினிஷ். இப்போ நாம் இதில் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு லேப் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆட் additional volume to EC2 instance. Okay. And இந்த வால்யூம்ன்றதெல்லாம் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த டெர்மினாலஜி தான் யூஸ் பண்றாங்க. வால்யூம்ன்றது நாம ஒர்க் பண்ற என்வரான்மெண்ட்ல ஸ்டோரேஜ் சொல்றோம்னா, ஸ்டோரேஜ் டிஸ்க் ஸ்பேஸ் பத்தல அப்படின்னு ட்ரெடிஷனலா சொல்லுவோம்ல, அதுதான் வால்யூம் மட்டும். எக்ஸ்டர்ன் எப்படி வந்து எக்ஸ்டர்ன் பண்றது. இதை எப்படி வேணாலும் கேட்கலாம் கேள்வி இன்டர்வியூல. ஹவு டு இன்க்ரீஸ் த ரேம் அண்ட் சிபியூ அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு இன்க்ரீஸ், ஹவு டு சேஞ்ச் த இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றத அது ஒவ்வொரு டைப்புக்கு இப்போ 1 GB மெமரி, 1 GB 1 CPU, அதுக்கு நான் என்ன பேர் சொன்னேன்? T2 மைக்ரோ. அப்போ இன்ஸ்டன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணுவான், இப்போ உதாரணத்துக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேட்பான் ப்ளீஸ் சேஞ்ச் த இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்னுவான். நத்திங், இன்ஸ்டன்ஸ் டைப் கொஞ்சம் மாத்தினா பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சஜஷன் கொடுக்குறான்னா, இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றதே CPU மெமரி தான். ஜென்ரலா ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு சர்வரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ஃபேக்டர் இருக்கு. ஒரு சர்வரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து நிறைய ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் பேசிக்கா கோர் வந்து என்னன்னா ரேம் அண்ட் CPU தான். ஓகேங்களா? How to increase RAM and CPU? இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு மாதிரி, இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க எஸ்டேட் ஆனீங்கன்னா பிங்க் பண்ணுங்க. எந்த கொஸ்டினா இருந்தாலும். நேற்று வந்து ஒருத்தர் இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு கேட்டாரு. அதெல்லாம் வந்து கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. இன்ஸ்டன்ஸ்னா நத்திங் பட் சர்வர், விர்ச்சுவல் மிஷின், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளே இது வந்து கேட்பாங்க.
இது பார்ப்போம். திருப்பி நான் வந்து செக்லிஸ்ட்ல பார்த்துட்டு 1 2 மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்து நான் ஆட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் how to add some additional volume to EC2 instance. இதை நான் வந்து இப்போ பண்ண போறேன். இந்த ஒர்க்கை நான் பண்ண போறேன். சரி, எனக்கு எவ்வளவு வந்து டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கு? இப்போ இந்த சர்வர்ல லாகின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சர்வர்ல ஒர்க் பண்ற லைனக்ஸ் அட்மின் இருக்கான் பாத்தீங்களா? நான் இந்த மாதிரி வந்து ஒரு 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 300 சர்வர் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. நீங்க வந்து கிளவுட் அட்மின். இப்போ அதுல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு வந்து ஒரு 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 15 ஜிபில இந்த ஸ்பேஸ் வேணும், ஸோ ரீசன் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி ப்ராப்பராக மெயில் அனுப்புறாரு. இப்போ அவருக்கு அடிஷ்னலாக நீங்கள் டிஸ்க் வந்து ஒரு வால்யூம் வந்து ஆட் பண்ணணும். லன் இதில் எப்படின்னா ஸ்டோரேஜ்ல இருந்து லன் எடுத்து கொடுக்குறோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதில் இப்போ LSBLKன்ற அந்த லைனக்ஸ் கமாண்டை போட்டோன்னா எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். இதில் ஒரே ஒரு ரூட் வால்யூம் மட்டும்தான் இருக்கு. 8 GB ஸ்பேஸில் ஒரு ரூட் வால்யூம் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2 GB நான் ஆட் பண்றேன். ஒரு 2 நம்ம அவன் கேட்கறது 20 GB 40 GB இருக்கலாம். நாம வந்து இங்க லேப்ல வந்து அவ்வளவு நம்ம போட்டு பண்ண முடியாது. 2 GB 3 GB தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு 2 GB எடுத்து நான் பண்றேன். ஓகேவா? இந்த மிஷின் வந்து நம்ம டெலிட் இது தேவையில்லை. இந்த மிஷின் வந்து டெலிட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகும். டெலிட் பண்ணிடுறேன். அந்த கீப்பர் கிரியேட் பண்றதுக்காக காமிச்சேன் எப்படி கீப்பர் கிரியேட் பண்றதுன்னு. ஏன்னா நான் வால்யூம் அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணி நான் திருப்பி அதை பண்ண போறேன். பென் பேப்பர் இருந்தால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுவீங்க. என்னதான் அவங்க வந்து வீடியோ அமிச்சாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து பென் பேப்பர் வச்சு அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்குவாங்க. சார் ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுவீங்களா? எல்லாம் கிடைக்கும் சார், எல்லாம் கிடைக்கும். அவர் தமிழ் பூமி அந்த இதில் அந்த அட்மின் கால் பண்ணுங்க, அவர் எல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் கிளாஸ். இன்னைக்கு இது முடிஞ்சதுன்னா என்ன, நீங்கள் கண்டினியூஸாக இதே மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 4th வீக், ஆமாம் 4th சாட்டர்டே சண்டேல நான் முடிச்சிருவேன். உங்களுக்கு நடுவில் லேப் அப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது டைம் கொடுத்து எனக்கு கால் பண்ணலாம். லேப் வரல இந்த மாதிரின்றதெல்லாம் சொல்லலாம். நீங்கள் அது சொல்கிறேன், அப்புறமா சொல்லுவார் அவர். அப்புறமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அந்த அட்மின் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா அதில் காண்டாக்ட் பண்ணுங்க, அவரெல்லாம் சொல்லுவார். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இது ஸ்கூலிங் மாதிரிமா. அது இந்த ட்ரைனிங் வந்து எப்படின்னா சும்மா சீனுக்கு, அதாவது சும்மா லேப்டாப்ல காட்டி அப்படியே வேகமாக ஃபாஸ்ட்டாக கேட்கறதுக்கே தயக்கமாக இருக்கும் கொஷின்லாம். அந்த மாதிரி ஒரு இது கிடையாது, புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணி தான் அப்படி தமிழில் இப்படி ரொம்ப எளிமையாக ரொம்ப இதாக கொண்டு வருது. ஜாப் ஓரியன்ட் வேலை, நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, சர்வைவ் பண்ண ஒரு லைஃப் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி கிளாஸ் தான் இதெல்லாம். ரொம்ப சீன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்றா நிப்பாட்டி கேட்கலாம், இது என்ன இது என்னலாம் கேட்கலாம். ரொம்ப சாதாரணமாக கேட்கலாம், தயக்கமே தேவையில்லை. ஸோ இது டெர்மினேட் ஆயிடுச்சு, டெர்மினேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நான் வந்து என்ன 2 GB வால்யூம் ஆட் பண்ணுறேங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு இந்த சர்வர் இருக்குது, இந்த சர்வர் இருக்குது, இது ரன்னிங்கில் இருக்குது. இப்போ இதில் டிஸ்பிளேஸ் பத்தலை. ஒரு 2 GB இந்த நேமில், ஏதாவது ஒரு நேமில் ஆப்பிள் அப்படின்ற நேமில் ஒரு 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 20 GB எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒருத்தன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்க, சூஸ் பண்ணிட்டேன். இது எந்த இதில் இருக்குன்னு பார்க்குறேன், நல்லா பாருங்க. இது 1A இருக்கு, AP சவுத் 1A டேட்டா சென்டர். AP சவுத் அப்படின்றது வந்து மும்பை ரீஜன். AP சவுத்தில்
3 டேட்டா சென்டர் இருக்கு, தட் இஸ் 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அதுல டிஃபால்ட்டா எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண. அது 1Aல உட்காந்துருக்கு. 1Aன்ற டேட்டா சென்டர்ல உட்காந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இவர் தான் இந்த ரெக்வஸ்ட் தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ ஸ்பேஸ் பத்தல, எனக்கு ஒரு 2 GB கொஞ்சம் ஒரு ஆப்பிள் அப்படின்ற பேர்ல ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி டைரக்டரி கிரியேட் பண்ணி எனக்கு 2 GB வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் இப்போ என்ன பண்றேன், வால்யூம் போயிட்டேன். அவன் கேட்டது 2 GB. இந்த 8 GB என்ன சார் ஆல்ரெடி இருக்கு. அதே சவுத் 1 ஏபி சவுத் 1Aல இருக்கு. ரூட் வால்யூம்ல கிரியேட் பண்ணும்போது அவன் 8 GB கொடுத்தான் நமக்கு அந்த சர்வர் கிரியேட் பண்றதுக்கு. அந்த இது புரியுதுங்களா? ஏபி சவுத் 1Aல இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ரியல் டைம்ல நேம் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. இப்போ நிறைய கிரியேட் பண்ணி நான் காமிச்சேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் உன்னை வச்சு கரெக்டாக கிளியராக நான் காமிக்கிறேன். இப்போ இதில் 2 GB அவனுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும். நான் கிரியேட் பண்ணுற பாருங்க, 2 GB. ஓகே, வால்யூம் டைப் வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரொஃபஷனல் ஐஓப்ஸ். நான் சொன்னேன், நான் ஜென்ரல் பர்பஸ்ன்றது மேக்ஸிமம் 3000 ஐஓப்ஸ் இருக்கும். ஐஓப்ஸ்ன்றது என்ன, டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்பீடு, ரீட் ரைட்டு. ஜென்ரல் பர்பஸ் இப்போ சப்போஸ் ப்ரொஃபஷனல் ஐஓப்ஸ் நான் சூஸ் பண்ணேன்னா வெரி ஹை ஸ்பீடு இருக்கும். பில்லபிள் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகும். 30,000 வரையும் அதனோட ஐஓப்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு 2 GB தான் கேட்டான். கிளைண்ட் வந்து 2 GB கேட்கறான். நான் 2 GB கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த சர்வர் அவன் எங்கே கேட்டானோ நல்லா கவனிங்க. அவன் வந்து எனக்கு இதில் ஆட் பண்ணணும்னு கேட்டான் இல்லையா, சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் கொடுத்தான்ல, அந்த சர்வர் எங்கே இருக்குன்னு பார்த்தேன். அது சவுத் 1 ஏபி சவுத் 1Aல தான் இருக்கு, 1Bல இல்லை, 1Aல தான் இருக்கு. ஸோ 1Aவிலே நான் என்ன பண்ணுறேங்க, 2 GB நான் கிரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. என்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் என்கிரிப்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணிட்டேன். 2 GB வந்துருச்சு சார். 2 GB எனக்கு வந்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்துருச்சு. இது என்ன இப்போ என்ன இருக்கு, எங்கே இருக்கு பாருங்க, 1Aல இருக்கு. இது என்ன ப்ளூ கலர், ப்ளூ கலர்னா அவைலபிலிட்டி, அவைலபிள் இருக்கு. இது என்ன இன்யூஸ், இது வந்து சர்வரோட அட்டாச்சு, ஆல்ரெடி அட்டாச்சு. இப்போ இதை நான் வந்து இதில் அட்டாச் பண்ண போறேன். செலக்ட் அட்டாச் த வால்யூம் இன்ஸ்டன்ஸ் 1Aல இருக்கு. இந்த நல்லா கவனிங்க, இந்த வால்யூம் வந்து ஏபி சவுத் 1Aல இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா 1Aல இருக்கிற சர்வரை மட்டும்தான் காமிக்கும். பாருங்க, கிளிக் பண்றேன், 1Aல இருக்கிற சர்வர் மட்டும்தான் காமிக்கும். இன்யூஸ்னு வந்துருச்சு, அவைலபிள்னு வரல. ஸோ திஸ் வால்யூம் இஸ் நாட் a free volume committed with one server. ஏதோ சர்வர்ல கமிட் ஆயிருக்கு. ஓகே, ரைட், ஓகே. 2 GB இந்த சர்வர்ல போய் பார்த்துருவோமே. இந்த சர்வர்ல இப்போ வந்து 2 GB நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு வரணும், இந்த 2 GB வரணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், என்னென்ன அமௌண்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். DF-HT இது என்ன கமாண்ட், அதாவது லைனக்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், மொத்தமே ஒரு 15 கமாண்ட் தான் வரும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல மொத்தமே ஒரு 15 கமாண்ட் தான் வரும். அதனால சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு மெனக்கெட்ட லைனக்ஸை டெஸ்ட் பண்ணிடலாம். சும்மா 15 கமாண்ட் வரும், அவ்வளோதான். லைனக்ஸ் படிக்கணும்னா அதாவது யூடியூப்ல சின்னதாக ஒரு வீடியோ அந்த மாதிரி இது ரிலேட்டடாக இருக்கு, நான் சொல்றேன் கடைசியாக. DF-HT பார்த்தீங்கன்னா யூசி எல்லாமே ரூட் வால்யூம் தான். இந்த ரூட் வால்யூம் வந்து 8 GB இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. எதுவுமே புதுசாக எதுவும் கிடையாது. ஆனால் 2 GB நான் கிரியேட் பண்ணேன், இங்கே வரல. அந்த 2 GB வந்து ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் தான். அது இன்னும் பார்ட்டிஷன்லாம் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. இப்போ அதெல்லாம் அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி இந்த யூசருக்கு கொடுக்கணும். சரி, இது கிளவுட் அட்மின் வேலையா அப்படின்னா கிடையாது சார். இது கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம் அட்மின் இருப்பான் இல்லையா, அவங்க வேலை தான். ஆனால் ஒரு சில என்வரான்மெண்ட்ல கிளவுட் அட்மின் இதை பண்ணி தான் ஆகணும். நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க நோன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த பார்ட் வந்து லைட்டா கொஞ்சம் லைனக்ஸ்ல டச் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ இது என்ன பண்றேன் பாருங்க. இப்போ நான் செக் பண்றேன், சர்வர்ல செக் பண்றேன், அவன் கொடுத்ததா அவன் நாம ஆட் பண்ண 2 GB வந்துருச்சான்றதுக்கு கமாண்ட் என்ன, LSBLK 2 GB வந்துருச்சு, 2 GB இருக்கு. சரி,
இந்த 2 GB இப்போ பார்ட்டிஷன் பண்ணி இங்க உள்ள கொண்டு வரணும். நான் அதுக்கு என்ன பண்ணணும், MKFS ext4 இது நோட் பண்ணிக்கோங்க. நான் திருப்பி லைனக்ஸ் குள்ள டெப்தா போக முடியாது. MKFS ext4 make file system ext4 7 version 7 Linux version 7 and 8 ல ext4 and XFS ரெண்டு ஃபைல் சிஸ்டம் இருக்கு. நான் ext4 வந்து நான் யூஸ் பண்றேன். MKFS ext4 எதை /dev devன்றது என்ன, ஒரு டிவைஸோட டிஃபால்ட் பாத்து. புரியுதுங்களா? இது அப்படியே பாயிண்டா எடுத்துக்காதீங்க. யூசர் லைனக்ஸ் இல்லாதவங்க இதை அப்படியே பாயிண்டா எடுத்துக்கோங்க. ஏதோ நீங்க இது பண்ண வேணாம். திருப்பி இந்த ஏன்னா மொத்தமே ஒரு 10-12 கமாண்ட் தான் சொல்ல போறேன். /dev இந்த xvdf இருக்குங்களா, இதை போட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஹார்டா இருக்கு. அது வந்து டிவைஸ் வந்து ஹார்ட் டிவைஸ். இதை வந்து ஃபைல் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணாதான் நான் கிளைண்ட்டுக்கு நான் கொடுக்க முடியும். நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்க, கொடுத்துட்டேன். டன் வந்துருச்சு, ஃபைல் சிஸ்டமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, அடுத்து என்ன சார் பண்றேன், ஒரு மவுண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். அவன் கிளைண்ட் என்ன கேட்டான், ஆப்பிள் அப்படின்ற பேர்ல எனக்கு ஒரு 2 GB ஸ்பேஸ் வேணும் சார். பாருங்க, டைரக்டரி மவுண்ட் mkdir ஆப்பிள் கிரியேட் பண்ணிட்டாங்க. mkdir ஆப்பிள். இதை மவுண்ட் பண்றேன். மவுண்ட் the xvdf ஆப்பிள். ஓகேவா? df -h இப்ப எனக்கு வந்துருச்சு. முன்ன எனக்கு வரல. முன்ன df-ht கொடுத்தேன், அப்ப இந்த ஆப்பிள் வரல. இப்ப எனக்கு வந்து இந்த ஆப்பிள் இங்க மவுண்ட் ஆயிடுச்சு. 2 GB. எப்படி 2 GB? இந்த 2-3 ஸ்டெப்பு மட்டும் நாம வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 ஸ்டெப்பு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கமாண்டை நோட் பண்ணிக்க. ஹிஸ்டரி கொடுக்குறேன். இந்த கமாண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் பாருங்க, இதுல இருந்து தான் நம்ம வந்து பண்ணோம். சரிங்களா? அந்த 3 கமாண்ட் தான். இது ஒன்றும் ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு சில என்வரான்மெண்ட்ல கிளைண்டே பண்ணிடுவான். இப்ப கிளைண்ட் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2 GB ஸ்பேஸ் இருக்கு. அவன் சிடி ஆப்பிளுக்குள்ள போவான். போயிட்டு டச் ஃபைல் 1 ஃபைல் 2 கிரியேட் பண்ணி ls-l அதுக்குள்ள ஃபைல் எல்லாம் போட்டுக்குவான். cat greater than file 1 என்ன அவனோட டேட்டாவோ அதெல்லாம் போட்டுப்பான். சரிங்களா? அதான் தெரியும், லைனக்ஸ் பத்தி தான் தெரியும். இப்ப cat file 1 எனக்கு டேட்டாலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அவனோட பர்சனல் டேட்டா அவனோட விஷயம் தான் யூஸ் பண்ணுவான். தட்ஸ் இட். இந்த 2 GB ஃபுல்லா இதாயிடும். சரிங்களா? இப்ப என்ன கேட்கறான், அடுத்த ஒரு டாஸ்க் பார்த்துட்டோம். இந்த 2 GB கொடுத்தாச்சு. அடுத்த டாஸ்க் கேட்கறான். இந்த 2 GB ஃபுல்லா ஆயிடுச்சு அவனுக்கு ஸ்பேஸ். இந்த ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபுல்லா போட்டான், டேட்டா எல்லாம் போட்டான். சார் எனக்கு இந்த 2 GB ல அடிஷனலா இன்னும் ஒரு 10 GB வேணும். இப்ப 2 GB நம்ம என்ன பண்ணலாம், 1 GB இன்னும் அடிஷனலா ஆட் பண்ணலாம். 1 GB அடிஷனலா ஆட் பண்ணலாம். இப்ப என்ன கேட்கறான், இன்னொரு 2 GB பக்கத்துல இன்னொரு அடிஷனலா 1 GB வேணும்ன்றான். how to add the additional volume to EC2 instance இது பார்த்துட்டோம். அடுத்து extend the volume size already existing volume வந்து 2 GB இருக்கு. இது அடிஷனலா நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ அடுத்து என்ன பண்றோம், ரைட்டா? இப்ப அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ணிட்டேன், அந்த 2 GB கொடுத்துருக்கேன், அதை தான் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ அந்த 2 GB இப்போ கிளவுட் லெவல்ல பண்றேன். மாடிஃபை வால்யூம் 2 GB தான் இருக்கு. நான் இது என்ன பண்ணிடுறேன், 3 கன்வெர்ட் பண்ணிடுறேன். மாடிஃபை எஸ் மாடிஃபை 3 வந்துருச்சா? இன்னும் வரல. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். 3 GB வந்துருச்சு பாருங்க.
ஸோ இப்போ அங்க வரணும், எங்க வரணும், இங்க வரணும், ரைட்டா? இப்ப df hyphen h e பார்த்தீங்களா 2GB தான் இருக்கு. நாம அங்க மாத்துனது 3GB வந்துருச்சு. அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. சரி, LSBLK பார்ப்போமா? அதுல பார்ப்போம் வந்துருச்சானே. LSBLK இங்க 3GB வந்துருச்சு. இங்க இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகல. இங்க ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எப்படி? ஸோ இப்போ நான் பண்ண போறேன் ஸ்டெப், இதை நோட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன், நான் மோட் பண்ணேன் இல்லையா, அதை வந்து அன்மோட் பண்ண போறேன். அன்மோட் ஆப்பிள் உள்ள ஃபைல்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம். ஏன்னா நான் இந்த ஆப்பிள்குள்ளே இருக்கேன், இந்த ஆப்பிள்குள்ள இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா பிஸின்னு கேக்குது. ஏன்னா உள்ள இருக்கேன், நான் வெளியே வரணும். இப்ப நான் பாருங்க cd இப்ப கொடுக்குறேன் பாருங்க, இதே கமாண்ட் கொடுக்குறேன். ஒரு டைரக்டரிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு டைரக்டரி வந்து நாம வந்து அன்மோட் பண்ண முடியாது. அன்மோட் பண்ணிட்டேன். இப்ப e2 fsck hyphen f dev x bdf இதுதான் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? டைப்போ எரர் LSBLK. இதுதான் நம்ம டைப், இதை தான் நம்ம பண்ணணும். இப்போ என்ன பண்ணோம், fsck hyphen f fsckன்றது ஃபைல் செக்கிங் ப்ரோக்ராம். இதை அன்மோட் பண்ணிட்டேன். அதில் fsck ரன் பண்ணிட்டு தான் நான் வந்து ரீசைஸ் பண்ணணும். e2 ரெண்டே ஸ்டெப் தான் இதுக்கும். e2 fsck hyphen f dev ரன் பண்ணிட்டேன். அடுத்த கமாண்ட் resize to fs dev x bdf. சரிங்களா? இப்ப இதை நான் அன்மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப மவுண்ட் பண்ணி தான் நான் செக் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், ஸ்லாஷ் ஆப்பிள்ன்றத அன்மவுண்ட் பண்ணேன். அன்மவுண்ட் பண்ணிட்டு e2 fsck கொடுத்தேன். இந்த கமாண்ட் e2 fsck கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் e2 fsck. இது அந்த டிஸ்கோட பாத்து. இது வந்து நம்ம அங்கிருந்தே எடுத்துக்கலாம். நம்ம கமாண்ட்ல போய் நம்ம மெமரியில வச்சுக்கணும்னு கிடையாது. அந்த டிஸ்க் பாத் என்னவோ அதை கொடுத்தேன். நான் e2 fsck hyphen f கொடுத்து இதை பாத் கொடுத்தேன். அடுத்து resize to fs கொடுத்தேன். செகண்ட் கமாண்ட் resize to fs. நான் கமாண்ட் இப்ப நான் ஹிஸ்டரி கமாண்ட் போட்டு உங்க கமாண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ண, அடுத்து இப்ப இதை வந்து அன்மவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மவுண்ட் பண்ணாதான் நான் செக் பண்ண முடியும். ஸோ அகைன் நான் என்ன பண்றேன், மவுண்ட் dev x bdf ஆப்பிள். இப்ப பாருங்க df hyphen hd 3GB வந்துச்சு பாருங்க. அந்த 1GB ஸ்பேஸ் வந்து அந்த இதுக்காக ஐநோடு இதுக்காக இருக்கு. மற்றபடி 3GB ஸ்பேஸ் 2ல இருந்து 3GB வந்துருச்சு. சரிங்களா? அகைன் அவன் உள்ள போய் எல்லா இதுவும் வந்து ஆப்பிள்ல போய் ஸ்லாஷ் ஆப்பிள் போய் ls hyphen l என்னென்ன இருக்கோ ஏற்கனவே கிரியேட் பண்ண ஃபைல்லாம் இருக்கு பாருங்க. மவுண்ட் ஆன உடனே திருப்பி உடனே என்னென்ன ஃபைலோ எனக்கு ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. திஸ் இஸ் a way to increase the file system, already existing file system. சரிங்களா? இப்போ இந்த கமாண்ட் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க.
இந்த தான் இது டைப்போ எரர், இதை விட்டுருங்க, இதுல இருந்து எடுக்கும். சரியா? செகண்ட் முடிஞ்சிருச்சு. என்ன முடிச்சோம்? ஆட் த அடிஷனல் வால்யூம், எக்ஸ்டெண்ட் த வால்யூம் சைஸ், ஹவு டு இன்க்ரீஸ் த ரைட். இது இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணிடலாம்? ஹவு டு ஆட் த வால்யூம் ஃப்ரம் த அதர் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, இதே இன்ஸ்டன்ஸ் இப்போ அதர் அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். ரைட்டுங்களா? இப்போ இது என்னன்னு காமிக்கிறேன். இந்த அடுத்து 7 பார்க்கலாம். அதுதான் முக்கியம். இப்போ நான் இது வந்து டெலீட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அடிஷனல் வால்யூம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அன்மவுண்ட் பண்ணிடுறேன். என்ன பண்றேன்? அந்த வால்யூமே 3 GB வால்யூமே டிட்டாச் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைரக்டா டெலிட் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் டிட்டாச் பண்ணணும், அப்புறம் தான் டெலிட் பண்ணணும். சார் டிட்டாச்னா என்னங்க சார்? டிட்டாச்னா அதுல இருந்து அட்டாச்சுக்கு ஆப்போசிட். அதாவது அந்த சர்வர்ல இருந்து இதை பிரிக்கிறோம். அந்த சர்வர்ல நம்ம அட்டாச் பண்ணோம்ல, இந்த சர்வர் தானே, இதுல தான் நம்ம அடிஷனலா வால்யூம் கேட்டான், டிஸ்க் ஸ்பேஸ் வேணும்னு அவன் கேட்டான். அதனால அதுல நம்ம ஒரு 2 GB கிரியேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணோம். அந்த 2 GB இன்னும் ஒரு 1 GB அதிகமாக வேணும்னு அவன் கேட்டான். அதையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ அவன் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, நம்ம டிட்டாச் பண்றோம். எதுக்கு? நம்ம லேபுக்கு அடுத்த இதுக்கு நம்ம பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த லேப் நமக்கு முடிஞ்சிருச்சு, அதை டிட்டாச் பண்ணிட்டு அடுத்து வேற மாதிரி பண்ண போறோம். ஓகே சார், தேங்க்யூ. டிட்டாச்ன்றது வந்து அது அந்த சர்வர்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன், திருப்பி இதை டெலீட் பண்ண போறேன். ஓகேங்க சார். delete the word. பாருங்க, delete. delete the volume. இப்ப ரூட் வால்யூம் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர்ல இந்த ரூட் வால்யூம் மட்டும் தான் இருக்கு. இப்ப அடுத்து வேற ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதை எப்படி இங்க கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ வேற அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து இது எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கிரியேட் த வால்யூம். இது இந்த சர்வர் எங்க இருக்கு? 1A இருக்கு. 1A இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு வால்யூம் கிரியேட் பண்றேன். 2 GB வால்யூம் கிரியேட் பண்றேன். 2 GB வால்யூம் எங்க கிரியேட் பண்றேன்? 1B கிரியேட் பண்றேன். 1Bன்றது இந்த மும்பை ரீஜன்ல ஒரு 3 டேட்டா சென்டர் பார்த்தோம். வேற ஒரு டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ அதை கொண்டு அந்த வால்யூமை இதில் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்றேன்? 2 GB சூஸ் பண்றேன். ஆக்ஷன், அட்டாச் வால்யூம், இன்ஸ்டன்ஸை சர்ச் பண்றேன். ஒண்ணுமே இன்ஸ்டன்ஸ் இல்லை. காரணம் என்னன்னா, இது இருக்கிற இந்த வால்யூம் இருக்கிறது பில இருக்கு, 1B டேட்டா சென்டர்ல இருக்கு. ஏன் சர்வர் இருக்கிறது 1A இருக்கு. இப்ப இந்த வால்யூமை கொண்டுட்டு போய் நான் அட்டாச் பண்ணணும். எப்படி பண்றது? அதான் பார்க்க போறேன். இதுல டேட்டா இல்லை, டேட்டா இருந்தாலும் சரி, எப்படி நான் பண்றதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? ஸ்டெப் 1, டேக் த ஸ்னாப்ஷாட். create the snapshot. Snap அந்த வால்யூமை நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துறேன். இப்ப ஸ்னாப்ஷாட் போறோம்.
கம்ப்ளீட்டட் ஸ்னாப்ஷாட் எடுத்துறேன். இந்த ஸ்னாப்ஷாட்டை கிரியேட் த வால்யூம். இந்த ஸ்னாப்ஷாட்ல இருந்து வால்யூமை கிரியேட் பண்றேன். இந்த ஸ்னாப்ஷாட் என்ன இந்த ஸ்னாப்ஷாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த வால்யூம்ல என்ன டேட்டா இருந்ததோ அதுதான் இருக்கும். கிரியேட் த வால்யூம் 2 GB வால்யூம் எங்க இப்ப கேட்கற பாருங்க. இது 1B ல இருக்கு. 1B ல தான் இருக்கு. நம்ம ஆக்சுவலா நான் என்ன பண்றேன், அதை ஸ்னாப்ஷாட் எடுத்து ஸ்னாப்ஷாட் மூலமா வால்யூமா கன்வெர்ட் பண்ணும்போது அது 1A நான் மாத்துறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். 1A கிரியேட் த வால்யூம் பாருங்க. இப்ப அங்க வால்யூம் போய் பாருங்க, ஒரு வால்யூம் இருக்கும். நான் ஒரு வால்யூம் தான் கிரியேட் பண்ணேன், அது 1B ல கிரியேட் பண்ணேன். சரிங்களா? இந்த 1B ல இருக்கிற வால்யூமை ஸ்னாப்ஷாட் எடுத்து அந்த ஸ்னாப்ஷாட் மூலமா இன்னொரு வால்யூம் கிரியேட் பண்ணி அதே வால்யூம் கிரியேட் பண்ணி 1Aக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த 1B ல இருக்கிற இந்த 1B ல இருக்கிற இங்க இந்த 2 2GB வால்யூம், இந்த 1B ல இருக்கிற டேட்டாவும் 1A ல இருக்கிற டேட்டாவும் ஒரே டேட்டா தான். இப்ப என்னோட சர்வர் A ல இருக்கு. நான் இதுல போய் அட்டாச் எதை வச்சு அட்டாச் பண்ணுவேன், இதை சூஸ் பண்ணி அட்டாச் த வால்யூம். இப்ப எனக்கு சர்வர் வரும். அவ்வளவுதான். இது புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லணுமா? என்ன பண்ணன்றதை அப்படியே காமிக்கிறேன். யாரோ பிங்க் பண்ணிருக்கீங்க, படிச்சுட்டு சொல்றேன். அதாவது நான் என்ன பண்ணேன்னா இது 1A ல இருக்கு இந்த வால்யூம். ஒன் ஏல இருக்கிற வால்யூம் இதை வந்து நான் சர்வர்ல அட்டாச் பண்ணணும்னா சர்வர் வந்து 1A ல இருக்கு. இதை வந்து நான் டைரக்டா அட்டாச் பண்ணிடலாம். இந்த 1A ல இருக்கிற 2 GB வால்யூமை இந்த வால்யூமை இதுல போய் அட்டாச் பண்ணலாம். ஆனா 1B ல இருக்கு, என்னோட வால்யூம் வந்து 1B ல இருக்குன்னா இந்த சர்வர் 1A ல இருக்கிற சர்வர்ல போய் நான் டைரக்டா அட்டாச் பண்ணணும்னா கஷ்டம், பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். From the snapshot, I create the volume. The volume. இந்த இடத்துல வந்து கேட்கும், இந்த வால்யூம் 1A க்கு போகணுமா 1B க்கு போகணுமா இந்த இடத்துல கேட்கும். இது டைரக்டா போய் அட்டாச் பண்ண ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து நான் சொல்றேன் இந்த சர்வர் 1A ல இருக்கு, எனக்கு 1A க்கு வேணும்னு வரும். அப்ப இந்த 1B ல ஆல்ரெடி இருக்கிற 2 GB வால்யூம் இல்லாம இது வந்து தனியா இன்னொன்னு வரும் 1A. அப்ப இது தூக்கி கரெக்டா இதுல அட்டாச் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நீங்க யாரோ சாட் பண்றீங்க, என்னன்னு பார்ப்போம். மேக்ல வந்து ஒர்க் ஆகுங்க. மேக்ல வந்து ஒர்க் ஆகும். பட் மேக் ஓஎஸ் வந்து இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல இருக்க சர்வர் யாரு கேட்டிருக்கீங்க, வீரராகவன். ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல இருக்கிற சர்வர் எல்லாமே ஒன்னு லினக்ஸ் சர்வரா இருக்கு, இல்ல விண்டோஸ் சர்வரா தான் இருக்கு. ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்ல மேக் ஆல்சோ ஒர்க்கிங், அதே கமாண்ட் தான். ஆனா நீங்க சர்வரோட அந்த ஓஎஸ் தான் வந்து வேறைய ஒழிய உள்ள நீங்க வந்து சர்வர் லினக்ஸ் சர்வர்னு உள்ள போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது கமாண்ட்லாம் அதே தான். கமாண்ட்லாம் அதே கமாண்ட் தான். ஓகேவா? தியரிட்டிக்கலா மறுபடியும் ஏதாவது சொல்லணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க, நான் சொல்றேன். என்கிட்ட கேட்க தக்க மாட்டா கூட பிங் பண்ணுங்க, நான் அப்படியே இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப நான் பண்ணேன். இப்ப என்ன பண்ணோம், 3 டாஸ்க் முடிஞ்சிச்சா?
additional volume to easy to extend the volume, how to increase the RAM and CPU இது இருக்கும், how to ஆமா இங்க ரெண்டு முடிஞ்சிருச்சு. How to increase the RAM and CPU Windows systems running in Windows, how to value these etc. இதையும் பார்த்துட்டோங்க. நான் கடைசியில டைப் பண்றேன், என்ன நான் பார்த்தேன் டைப் பண்றேன். சரிங்களா? How to increase the CPU and RAM. நான் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன். இந்த CPU RAM எல்லாத்தையும் இது வந்து டெலிட் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ கிளைண்ட் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது. ஒரு இப்போ பென் பேப்பர் வச்சிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூன்னு வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம், சர்வர் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ரெண்டாவது நான் நேற்று சொன்ன மாதிரி ரியல் டைம்ல ரொம்ப இதுல வந்து ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்னா ரொம்ப பெருசாலாம் இதில் போட்டு மண்டையை குறைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் வந்து செக் பண்ணுவாங்க. ரொம்ப ப்ராப்ளம் ஓவரா போச்சுன்னா பாருங்க, நேற்று நான் காமிச்சேன்ல, அப்படியே இன்ஸ்டன்ஸ் போவாங்க, புரியுதுங்களா? இது டெர்மினேட்டட் இன்ஸ்டன்ஸ், இதுதான் ஒரிஜினல் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸை ரொம்ப ஆமா கிட்டத்தட்ட ஒரு 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 1 hour செக் பண்றாங்க, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அது இதுன்னு ஒன்றும் இதாகல, ஒன்றும் அவங்களுக்கு வந்து இதாகல. உடனே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அப்ளிகேஷன்லாம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, கிளைண்ட் இருக்காங்க. இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க, இது பெரிய ப்ரொடக்ஷன் சர்வர்னே கற்பனை பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு நிமிஷம், மொத்தமாக ஒரு 3 minutes ஆகும். பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சா? ஸ்டாப்டு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, ஆக்ஷன். இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ல போனேன், சேஞ்ச் தி இன்ஸ்டன்ஸ் டைப். T2 மைக்ரோ இருக்கு, T2 மைக்ரோக்கு 1 CPU 1 மெமரி. நான் என்ன பண்றேன், T2 மைக்ரோ நானோ ஸ்மால் T2 எக்ஸ் லார்ஜ் போடுறேன். T2 எக்ஸ் லார்ஜ்னா நிறைய CPU மெமரி பில்லு வரும், பார்ப்போம் போடலாம். போட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்றேன். T2 எக்ஸ் லார்ஜ் போட்டேங்க. இப்போ என்ன ஆகுது பார்ப்போம். ஸ்டார்ட் த இன்ஸ்டன்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் செக் பண்ண போறேன், எத்தனை CPU எத்தனை மெமரி என்ன இருக்குன்னு செக் பண்ண போறேன். இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணும், ரீபூட் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாவே டைனமிக். அதனால இது வந்து இந்த ஐபி சேஞ்ச் ஆகிடும். இந்த பழைய ஐபி கிடையாது, இப்போ புது ஐபி. ரியல் டைம்ல இதுல எலாஸ்டிக் ஐபின்னு பர்மனன்ட் ஐபியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்றேன். இப்ப ஆன்லைன்ல என்ன பண்ண, சிபி மெமரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஒரு சிபி ஒரு மெமரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டேன், ஒட்டி ஓப்பன் ஆயிடுச்சா பார்ப்போம்.
ஓகேவா? sudo இப்போ இந்த சர்வர்ல CPU மெமரியை நான் மாத்திருக்கேன். நான் செக் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் என்ன? free -m. இதுக்கு முன்னாடி 1 GB இருந்தது இல்லையா? இப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க, 16 GB இருக்கு, 16 GB இருக்கு. சரி, ஓகே. CPU எத்தனை இருக்கு பாருங்க. இது பில்லுங்க, உடனே டெலீட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம லேப் நான் செக் பண்ணோம்னா இப்போ 16 இப்போ வந்து 16 GB வந்து RAM இருக்கு. CPU எவ்வளவு இருக்கு? அதுக்கான கமாண்ட் என்ன? டாப் கொடுத்தேன். அப்புறம் 1 கொடுக்குறேன். 4 CPU இருக்கு பாருங்க. CPU 1 2 3 4 4 CPU 16 மெமரி 16 GB RAM. பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ், பில்லு எகிரும். அப்போ கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு கிளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இதை கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண பாருங்க, எப்படி நான் செக் பண்ணேன், மறுபடியும் போடுறேன். சர்வரில் லாகின் பண்ணேன். லாகின் பண்ணிட்டு ஃப்ரீ -m கொடுத்தேன் கமாண்ட். எதுக்கு? மெமரி செக் பண்ணேன். ஸோ 16 GB இருக்கு, 16 GB இருக்கு. அடுத்து வந்து எப்படி வந்து CPU செக் பண்ணுங்க. டாப்ன்ற கமாண்ட் கொடுத்து என்டர் கொடுத்து நம்பர் 1 கொடுக்கணும். நம்பர் 1 பிரஸ் பண்ணீங்கன்னா CPU போவோம் பாருங்க. டாப் கொடுத்தேன், என்டர் கொடுத்தேன், நம்பர் 1 பிரஸ் பண்ணா கரெக்டா அங்க போய் எத்தனை CPU காமிக்கும். 1 2 3. இதோ ரேம் வந்து இங்கேயும் இருக்கு பாருங்க, மெமரி 16 GB ரேம். இது CPU வந்து 4 இருக்கு. சரியா? இப்ப நான் இதை டெலீட் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணி T2 மைக்ரோவேவ் மாத்திடலாம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்லாஜிக் பார்த்தோம்ல, அது எப்படின்னு பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் காமிக்கிறேன். நான் சர்வர் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட். இதில் தான் நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் T2 மைக்ரோ 1 CPU 1 மெமரி. அடுத்து எக்ஸ்லாஜ் பாருங்க. T2 எக்ஸ்லாஜுக்கு நான் மாத்தினேன். 4 CPU 16 GB RAM. ரைட்டா? 4 CPU 16 GB RAM. நான் இதுக்கு தான் நான் மாத்தினேன். நான் அப்போ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூனா நம்ம வந்து கிளைண்டோட நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதெல்லாம் உள்ள போய் ப்ராஜெக்ட்ல இது பண்ணி சொல்லுவாங்க. கிளைண்ட் கன்ஃபர்மேஷனு, அங்கே வெண்டர்கிட்ட பேச, அதெல்லாம் வந்து ஒரு 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 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். முடிச்சு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து கேன்சல் பண்ணிடுறேன். சும்மா இதை வந்து எப்படி கேட்கலாம்னா, how to increase the CPU and memory அப்படின்னு கேட்கலாம். how to change the instance type. இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ன்றது வந்து CPU மெமரி தான். T2 மைக்ரோ, T3 மைக்ரோனா பாருங்க, 2 CPU இந்த மாதிரி எத்தனை இருக்குன்னா நிறைய இருக்கு. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க. 48 GBங்க, 368 42 CPU 384 GB RAM. அப்பனா பார்த்துக்கோங்க, 10 GB ஸ்பீடு. ஸோ அதனால ஒவ்வொருத்துக்கும் இதெல்லாம் ஃபீச்சர் யூஸ், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம் பார்த்து, additional volume to Windows machine, create the CPU, how to change the instance type and the CPU RAM. Right. How to create the Bootstrap. What is a Bootstrap?
What's a bootstrap? ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் பாருங்க. ரைட். வாட்ஸ் a bootstrap னு சொல்றேன். இதுல நான் என்ன பண்றேன் பாருங்க. எனக்கு ஒரு சர்வர் வேணும். ஒன்று தான் வேணும். இல்ல 2 கூட போடுங்க. 2 வேணும். சரிங்களா? எனி அவைலபிலிட்டி ஜோன். இதான் bootstrap. இந்த இடத்துல என்ன பண்றோம் பாருங்க. என்ன உள்ள கமெண்ட் கொடுக்கணுமோ அது இங்க கொடுக்குறேன். ஓகே. அதாவது இது வந்து ஒரு 4 லைன் நான் எழுதுறேன். ஒரு 4 லைன் நான் எழுதுறேன். அந்த லைனை ஆக்சுவலா ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னா, அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட் டீம் அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, ஜாவா, பைத்தான், ஸ்கிரிப்டிங், கோடிங் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 to 30 சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் ரன் பண்ணி அதை வந்து லைவுக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒன்லி மேனுவலா நமக்கு கொடுத்து இதை வந்து நம்ம அப்டேட் பண்றது வந்து இட்ஸ் அ டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூட் ஸ்ட்ராப்ன்றதை வந்து உள்ள யூஸ் பண்ணி இதுல உள்ள போட்டு நான் கிளிக் பண்ணேன்னா இங்க 2 சர்வர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்க 2 சர்வர்னு சும்மா கொடுத்துருக்கேன். 8 சர்வர், 10 சர்வர், 20 சர்வர் கூட வச்சுக்கோங்க. ரெண்டாவது இது என்னன்னா ஒரு 30 லைன் 40 லைன் இருக்கும். இதை நாம டைப் பண்றது கிடையாது, அவன் கொடுப்பான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரண்ட்ல வந்து இந்த பின் பேஷ் பண்ணணும், ஸ்கிரிப்டிங் அந்த இதுக்காக பின் பேஷ் பண்ணணும். மீதி ஃபுல்லாவே அவன் கொடுத்துருவான். அதை அப்படியே காப்பி பண்ணி இதுல போட்டு இதுல கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 2 சர்வர்ல அந்த ஸ்கிரிப்டோட கிரியேட் ஆயிடும்.
ரெண்டு கிரியேட் ஆயிடுது. ம். That is called bootstrap. செக் பண்ணி பார்க்கலாம். முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு திருப்பி வரேன். இதை வந்து செக் பண்ணி செக் பண்ணிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ். வந்துச்சு பாருங்க. 2/2 வந்துருச்சு. 1 and 2. இப்போ இந்த 1ஓட ஐபியை நான் காப்பி பண்றேன். வந்துருச்சுங்களா? நான் இப்போ இந்த சர்வரே ஓப்பன் பண்ணல. சர்வரை ஓப்பன் பண்ணி எதுவுமே மேனுவலா எதுவுமே நான் போடவே இல்லை. அடுத்து இன்னொரு சர்வர். இது 2, இது வந்து 1. வந்துச்சு பாருங்க. That is bootstrap. How to deploy the multiple application at a single time in the multiple server அப்படின்னா இந்த bootstrap தான். bootstrap வழியா அட் a டைம்ல ஒரு 20 சர்வர் 30 சர்வர் கிரியேட் பண்ணோம்னா அது பேசிக்கா என்ன அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும், என்ன பண்ணணும், கோடிங், பெரிய கோடிங் நமக்கு அது தெரியாது. அவங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து அதை பண்ணுவாங்க. அதை பண்ணி அந்த கோடிங் வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதுல போட்டு அவன் என்ன ஜிபி ரேம் சர்வர், என்ன சர்வர் பர்ஃபார்மன்ஸ், என்ன இதுல இருக்கணும் எல்லாத்தையும் அதை கிரியேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும்போது அட் a டைம்ல 25 சர்வர் 30 சர்வர் வந்து அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி எல்லாரும் வந்து கிரியேட் ஆயிடும். அதை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண டெவாப்ஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க ஃபர்தரா செக்கிங் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு எல்லாம் இல்லை ஃபர்தரா ஏதாவது நீட்ஸ் வேணும், பர்மிஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதை கேட்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட், ஒரு 5 மினிட்ஸ் கேப் கொடுத்துட்டு நான் மறுபடியும் வரேன், பிரேக் எடுத்துட்டு வரேன். Please wait.
அடுத்து என்ன டாபிக் இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். How to increase the windows usage. How to what is a bootstrap? Bootstrap பார்த்தாச்சு. ஓகே, ஸ்னாப்ஷாட். How to ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன். இன்னொரு வாட்டி வேணா ஸ்னாப்ஷாட் எடுத்து நான் காமிக்கிறேன். How to create the Windows server and how to add the additional volume to the Windows server. அதை இப்போ நான் பண்ண போறேன். ஓகே, இது இருக்கட்டும். நம்ம விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ண போறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். விண்டோஸ் சர்வர் வேணும் எனக்கு இல்லையா? நோட் இப்போ டைப் பண்றீங்க விண்டோஸ். டைப் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வர விண்டோஸ் 2019 சர்வர் பேஸ். இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்கு. ஸோ நான் இதை எடுக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் T2 மைக்ரோ. ஓகே, ஒரு சர்வர் போகுது எனக்கு. அதாவது டிஃபால்ட்டா 8 GB வந்து ஸ்பேஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? லினக்ஸ் மிஷின் கொடுப்பாங்க. பட் விண்டோஸ் மிஷின்ஸ்க்கு அதிகமா தேவை. 30 GB தராங்க. ஓகே, நேம் எதுவும் கொடுக்கல. விண்டோஸ் மிஷின் உடனே இந்த ஆர்டிபி தான் எடுத்துக்கும். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் ஆர்டிபி 3389. இன்ட்ரி கொஸ்டினுங்க. ஆர்டிபி போர்ட் ரேஞ்ச் என்ன? 3389. இன்ட்ரி கொஸ்டின் அது. ஆர்டிபி எடுத்துச்சு. லான்ச். So this one. Windows machine. Initialized இருக்கு. தப்பு. இதை நான் கிரியேட் பண்ணது. நான் பெர்ம் கீழே நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிடுறேன். சின்ன தப்பு, சின்ன ஒரு எரர் அங்கே போச்சு. வரேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் terminate the instance. Launch instance. Windows.
Microsoft Windows. Retire 30 GB. RDP 11. Okay. These are 11 RDP. Connect. Launch. New keypad. அதை வந்து லைனக்ஸோட பிபிகே இதில் ஒர்க் ஆகாது. நான் வந்து அதை வந்து பண்ணிட்டேன். அதை வந்து பண்ணக்கூடாது. விண்டோஸ்ன்னு ஒன்று கொடுக்குறேன். விண்டோஸ் 1 கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே விண்டோஸ் இருக்கான்னு தெரியல. விண்டோஸ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். விண்டோஸ் 1 டவுன்லோட் த கீபேட். launch instance. இதுதான் இப்போ நான் கிரியேட் பண்ணது. இதை பிபிகேவை நான் மாத்தல. எதுவும் டவுன்லோட் பண்ணி அந்த புட்டிஜன் மூலமா பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல நான். ஜஸ்ட் இப்போ நான் வந்து இதில் லாகின் பண்ணோம்னா இந்த 2x2 வரணும். வந்ததுக்கப்புறம் நான் லாகின் பண்ணுறேன். அடிஷ்னலாக ஒரு வால்யூமை நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். S2 வந்துருச்சு விண்டோஸ். இப்போ இதில் நான் எப்படி லாகின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாகின் மெத்தட் வந்து லைனக்ஸ் மிஷினுக்கும் விண்டோஸ்க்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுக்குறேன். பட் இதுக்கு எனக்கு ஒரு பாஸ்வேர்டு வேணும். இதுக்கு என்ன ஆர்டிபி மூலமாக தான் லாகின் பண்ண முடியும். ஸோ ஆர்டிபி டவுன்லோட் த ஆர்டிபி, இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து வேணும் எனக்கு. கெட் பாஸ்வேர்டு. ரைட்டா? பாஸ்வேர்டு வந்து எதுக்கு வேணும்? டீக்ரெட் பாஸ்வேர்டு எதுக்கு வேணும்? நான் டவுன்லோட் விண்டோஸ் கீன்னு கொடுத்தேன். ஆல் ஃபைல்ல விண்டோஸ் 1 கொடுத்தேன். இதோ விண்டோ 1 பெர்ம். இந்த விண்டோஸ் 1 பெர்முக்கு தான் எனக்கு பாஸ்வேர்டு வந்து டீக்ரிப்டட் பாஸ்வேர்டு வேணும். பிபிகே ஃபைல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிபிகே இல்ல, பெர்ம் ஃபைல் மூலமா தான் லாகின் பண்ண போறேன். இந்த பாஸ்வேர்டுக்கு பாத்தீங்கன்னா
இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணா இதை டீக்ரிப்ட் பண்ணிக்குவேன். பாருங்க, டீக்ரிப்ட் பண்ணி பாஸ்வேர்ட் எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் வேணா ஒரு வாட்டி நான் அப்புறமா நான் பண்ணிக்க நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. கொஞ்சம் விண்டோஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் புதுசாக. 1 மினிட் கழிச்சு தான் டீக்ரிப்ட் பண்ணணும். இந்த ப்ரௌசர்ல போயிட்டு நான் கொடுத்த அந்த பெர்ம் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. விண்டோஸ் 1 கொடுத்தேன் பெர்ம் ஃபைல். decrypt, yes, this is a password. Password administrator username. Password இங்க காப்பி பண்ணிட்டேன். Connect administrator data, default வந்து administrator. So இங்க இருக்கு. Administrator, password அவங்க கன்ஃபியூஸா இருந்தா இன்னொரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபுல் லேப் லோட் பேலன்சர் என்னென்ன விபிசி என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்துலையும் இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டி. அதனால ஈஸி டு இன்ஸ்டன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். எஸ், எஸ் கிரியேட் பண்ணிட்டேங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸ் மிஷின் கிரியேட் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிட்டேன், விண்டோஸ் மிஷினில் லாகின் பண்ணிட்டேன். நீங்க இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டா நீங்க உள்ள நீங்க எல்லாம் நீங்க பவர் ஷெல் இந்த பைத்தான் எல்லாமே ஃபுல்லாவே ஃப்ரீயா படிச்சுக்கலாம். லேபே ஃபுல்லா பண்ணி பார்க்கலாம். ஈஸி டு மைக்ரோசாஃப்ட் வந்துச்சுங்களா? விண்டோஸ் மிஷின் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த விண்டோஸ் மிஷின்ல நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த விண்டோஸ் மிஷின்ல ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். இருங்க வரேன், ஷேர் ஆகல. என்ன டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கு, அந்த டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்றத காமிக்கிறேன். பாருங்க, ஷேர் ஆயிருக்கா? பாருங்க, டிஸ்க் GB ஸ்பேஸ் நம்ம கொடுத்தது ரைட்டா? அப்போ கொடுத்தது 30 GB ஸ்பேஸ். இப்போ இதுல 2 GB நான் வந்து ஆட் பண்றேன்.
விண்டோஸ் 1 எங்க இருக்கு, எந்த ரீஜன்ல இருக்கு பாருங்க, ஏபி சவுத் 1A, ஏபி சவுத் 1Aல இருக்கு. இப்ப நான் இதுல ஒரு 3 GB ஆட் பண்றேன். சரிங்களா? ஒரு வால்யூம் போறேன். ஒரு 3 GB கிரியேட் பண்றேன். சவுத் 1Aல தானே இருக்குது. ஆமா, available South 1A. Action, attach the volume, Windows 1, window 1 value, attach. இப்போ நான் தான் சர்வர்ல போய் பார்க்குறேங்க, 3 GB வந்துருச்சு. நாங்கள் அட்டாச் பண்ண 3 GB வந்துருச்சு. ஆனால் அன்அலிகேட்டடாக இருக்கு. இப்போ அதே மாதிரி விண்டோஸ் அட்மிட் தான் அதை ஃபர்தராக பண்ணணும். இன்கேஸ் நாம் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஆன்லைன் இன்ஷியலைஸ், நாட் இன்ஷியலைஸ், இன்ஷியலைஸ், இன்ஷியலைஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே ரைட் கிளிக் தான், வேற ஒன்றும் இல்லை. நியூ சிம்பிள் வால்யூம் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 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 டிஃபால்ட் எல்லாமே அவ்வளோதான். ஹெல்த் பிரைமரி இதை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே டேட்டா நீங்கள் போட்டுக்கலாம். நியூ ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இதில் போட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது யார் பண்ணுவா? அங்கே இன்டியூசர் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு நம்ம, அவ்வளோதான். புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி 2 வாட்டி பார்க்கணும்ல சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க, கேளுங்க சார், இது இப்போ விண்டோஸ் 10ல கிரியேட் பண்ணிருக்கீங்களா சார்? அதே மாதிரி நம்ம என்ன ஓஎஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? விண்டோஸ் 7 கிரியேட் பண்ணாலும் சேம் ப்ரொசீஜரா? நீங்க அங்க சூஸ் பண்றது எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். விண்டோஸ் 19, விண்டோஸ் 18, ஆனா அட்வான்ஸ்டு வெர்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து லைனக்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா லைனக்ஸ் வெர்ஷன் 7 and 8 மட்டும் தான் இருக்கு. 65 கிடையாது, அவுடேட்டட். ஏன்னா அவன் கொடுக்கறது என்னன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணவே முடியாதுங்க. கிளையண்ட் வந்து, ஆமா, கிளையண்ட் வந்து என்ன கொடுக்குறானோ அதை தான் நீங்க எடுக்க முடியும். ஓகே சார், ஓகே, அது பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனா இந்த விண்டோஸ் இதுல பாத்தீங்கன்னா எல்லா வெர்ஷன் அட்வான்ஸ்டு வெர்ஷன், விண்டோஸ் 19, 18 எல்லாமே அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஓகே சார், ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். எல்லாம் இதா இருக்கு. என்ன வேற ஏதாவது கேளுங்க. விண்டோஸ் இந்த சர்வர்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபைல்ல போட்டு ரன் பண்ணி காட்ட முடியுமா சார்? விண்டோஸ் 2000 இன்னும் கிரியேட் பண்ணி சும்மா காமிக்கிறேன், என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். சும்மா இதுல ஒரு இல்ல, உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதை எப்படி சூஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ரைட், உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? விண்டோஸா? விண்டோஸ்ல உள்ள இருக்குங்க. விண்டோஸ் சர்வர் 2019 வித் எஸ்கியூஎல் சர்வர், வித் எஸ்கியூஎல். என்ன மார்க்கெட்ல கரண்டா இருக்கோ அதோட அட்வான்ஸா போயிட்டு இருக்கான். விண்டோஸ் எஸ்கியூஎலோட இருக்கு பாருங்க, என்டர்பிரைசஸ் லெவல்.
மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் 2016 வேணுமா? பேஸ் தோ இது இருக்கு, 2016 பேஸ் இருக்கு, 19 இருக்கு, 19 வித் எஸ்கியூஎல் சர்வர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருவாங்க, அவங்கள்ட்ட இல்லாதே இல்லை. சரிங்களா? இப்ப என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு 4-5 தியரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்றேன். அதான் இது எல்லாமே முடிச்சுட்டேன். இப்ப இன்னும் இருக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் பொறுத்தவரை இன்னும் ஒரு 2-3 ஆக்டிவிட்டி அப்படியே வரும். அது எப்படின்னா லோட் பேலன்சர் பண்ணும்போதும் பிபிசியில் வரும்போதும் அப்படியே அதை நான் அப்பப்போ நான் காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக வந்து இதை நீங்கள் வீடியோ வச்சுட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ முடிஞ்சிடும். நீங்கள் கிளாஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்பப்போ என்கிட்ட டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னா இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து வேர் ஓகே. இது இந்த அமேசான் வெப் சர்வீசஸ் என்வரான்மெண்ட் எதுக்குள்ள அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுதுன்னா ஜென் ஹைப்பர்வைசர் அப்படின்ற அந்த இன்டர்வியூ கொஸ்டின் இது ஜென் ஹைப்பர்வைசர் மேல தான் ரன் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பர்ச்சேசிங் ஆப்ஷன். இந்த மாதிரி சர்வரை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்ல, இப்போ நான் பண்ணது எல்லாமே ஆன் டிமாண்ட், அது பில்லு ஜாஸ்தி. நீங்க ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னா 1 year to 3 year கான்ட்ராக்ட், பில் கம்மி. 1 to 3 year contract. So spot instance na ஏன் எடுப்பாங்க டைம் பீயிங்க்கு. இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும்னா என்ன ரேட்டுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்டு அங்கே அமேசான்ல கேட்டால் அவங்க சும்மா பிட் பண்ணுவாங்க. அது பிட்னா ஏன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அது ஏதோ ஒரு சீப் ரேட்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அது 3 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது வந்து நம்மளோட இது கிடையாது, நம்ம ஐடி என்வரான்மெண்ட்ல யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஒன்றும் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லை ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸா இருக்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ன்றது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணா வச்சுக்கலாம். 3 types ஆஃப் இன்ஸ்டன்ஸ், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பூட் ஸ்டாப்? பூட் ஸ்டாப்னா என்ன? பார்த்ததை அப்படியே டைப் பண்றேன்.
இதுக்கெல்லாம் ஆன்சர் தெளிவா நான் அப்புறம் கொடுக்குறேன். இன்னும் ஒரு 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நோட்ஸ் நான் அப்புறமா தரேன். நான் எழுதி கொடுக்குறேன். அது தமிழ் பூமியிலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இன்னும் என்ன இருக்கு, இவ்வளோதான் இருக்கு. நான் பக்கத்தில் நோட்ஸ் வச்சுக்கல. நான் கொடுக்கும்போது இன்னும் அடிஷ்னலாக நிறைய ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜஸ் ஒவ்வொரு டாப்பிக்குமே. இப்போ ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னா அடுத்து பிபிசிக்கு அவ்வளோ கொடுப்பேன். நான் பிபிசிக்கு அவ்வளோ கொடுப்பேன். லோட் பேலன்ஸுக்கு அவ்வளோ கொடுப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். அப்படி சரிங்களா? ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது கேட்கணுமா? சார் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் நோட்ஸ் சென்ட் பண்ணுவாங்களா இல்ல? இல்ல, இப்ப நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க அவரு தமிழ் அவர்கிட்ட நீங்க தமிழ் அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு செஷன் வந்து அண்ணனே இதை வந்து அண்ணனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அண்ணனுக்கு கிளாஸ் அண்ணனே. சொல்லுங்க. ஏன்னா எஸ்டர்டே செஷன் ரெக்கார்டிங் இன்னும் சென்ட் பண்ணல, அதனால தான் கேட்டேன். அவர்கிட்ட நீங்க முடிச்ச உடனே கேளுங்க. அவர்கிட்ட அவர் பேசுவார். அவரு உஸ்மான் பேசுவாரு. நான் உஸ்மான் உங்கள்கிட்ட பேசுவார். எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, கொஸ்டின் ஆன்சர் எடுத்து கொஸ்டின் எழுதியிருக்கேன்ல, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அதையும் அனுப்பிச்சு விட்டுருவேன். இப்போ ஒவ்வொரு டாபிக்குக்கும் இன்னும் வந்து ஆனா ஈஸி டூ இன்னும் முடியலைங்க. இருக்கிறதுல பெரிய டாபிக் தான். அதாவது பேர் அது இது எல்லாம் வருதுன்னா கூட உச்சில சாமி தான் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த சர்வர் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதனால இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டா இன்னும் கொஞ்சம் 1 2 அப்படியே ஏதாவது இதாகும். அதனால அதையும் பார்க்கணும். எல்லா கொஸ்டின்ஸையும் கொடுத்துருவேன். அடுத்து வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபிசி, வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், விபிசி. இதுல வந்து விட்டு போனது அப்பப்போ லைட்டா எடுத்துருவாங்க. ஒரு கிட்டத்தட்ட 30 கொஸ்டினாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாபிக்குக்கும் 30 கொஸ்டின். சார் டுமாரோவா இல்ல வீக்கெண்ட் சார், சாட்டர்டே சண்டே சொல்றேன். நீங்க எப்படி ப்ரிஃபர் பண்றீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஓகே சார், ஓகே. அவரு 2 நாளைக்கு தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாரு, 4th and 5th தான் கிளாஸ். நீங்க வந்து டெய்லி வேணா அவர்கிட்ட வந்து ஒரு குரூப் வந்து அதிகமா இருந்ததுன்னா அவர் பண்ணிடுவாங்க. டீம் அதிகமா இருந்தா பண்ணிடுவாங்க. ஃபாஸ்டா கூட எடுத்துடலாம். ஒரு 20 ஆனா ஒரு நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மினிமம். 1 hour 1.5 hourலாம் முடிக்க முடியாது கிளாஸ். 2 hours 2-15 hours போகும். இன்னும் அது விபிசி எல்லாம் எடுத்தா. ஏன்னா ஒரு லேப்ன்றதை வந்து முடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம அந்த அந்த லேப் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சாதான் அது இது. அதாவது தியரட்டிக்கல் வந்து பாதியில விட்டுட்டு மீதி பாதியை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுறலாம். தியரட்டிக்கல லேப் வந்து பாதி வந்து பார்த்துட்டு மீதி பாதி நாளைக்கு விடலான்னு விடவே முடியாது. அதனால வந்து ஒரு கிளாஸ்ன்றது வந்து 2 hours வந்து மினிமம் 2 hours கண்டிப்பா இருக்கும். ஒரு 10 minutes முன்ன பண்ண இருக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. நான் அவர்கிட்ட நான் பேசுறேன். சார் நோ டவுட் சார். சொல்லுங்க. என்ன சார் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து இன்கேஸ் நம்ம டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார், அன்ஃபார்ச்சுனேட்லி டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே சேம் இன்ஸ்டன்ஸ் வந்து மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா?
அதான் 1 2 மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல, நான் அதுல இதுவும் ஒண்ணு, நீங்க கேட்டதும் ஒண்ணு. முதல்ல டெர்மினேட் பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து ஓகே ஒரு கிளவுட் அட்மின், நீங்க வந்து ஓகே கிளவுட் அட்மின் ஒரு ஓகே இன்ஸ்டன்ஸ் சார் வந்து நீங்க வச்சிருந்தா அதை வந்து கிளைண்ட் வந்து பார்க்கலாம். நீங்க அது ப்ரொடக்ஷன் சர்வரா இருக்கும். ஓகே சார் ஆமா, கிளைண்ட்ல இருக்கவன் எவனோ ஒருத்தர் பார்க்கலாம். இது என்ன ஏதுன்னு தெரியாம அவன் டெலிட் பண்ணிட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, பெரிய ஓகே சார் பிரச்சனை ஆயிடும். அதனால உங்களை ஓகே தவிர அதை வேற யாராலையும் டெலிட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே சார் உங்களை ஓகே தவிர வேற யார் அதை இதை டெலிட் பண்ணாலும் டெர்மினேட் பண்ண முடியாது. ஓகே சார் ஓகே அப்படி டெர்மினேட் பண்ண ஒரு சாதாரண அன்பார்ச்சுனேட்டா டெர்மினேட் பண்ற மிஷினை ரெக்கார்ட் ஓகே பண்றதுக்கான ஆப்ஷன் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஞாபகமா கேளுங்க. ஓகே சார் ஓகே கேளுங்க. சார் ஒண்ணு ஆஃப்டர் ரெண்டு சொல்லுங்க. சார் another டவுட் ஐஓப்ஸ் நீங்க சொன்னீங்களா ம். அது டிபெண்ட் அப்பான் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் மாதிரிங்களா இல்ல ஹார்ட் டிஸ்கோட அந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஆமா சார் டிஸ்கோட ஸ்பீடு தான், பர்ஃபார்மன்ஸ் தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. ஐஓப்ஸ் சார் ரெண்டாவது டிஸ்கோட பர்ஃபார்மன்ஸுங்களா இல்ல டிஸ்கோட ஸ்பேஸ் பத்தி சொல்றதுங்களா ஸ்பேஸ் கிடையாதுங்க, பர்ஃபார்மன்ஸ் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஐஓப்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ஸ்பேஸ் கிடையாது. ஓகே சார் ஓகே கிடையாது. சரிங்களா? ஓகே சார் ரியல் டைம்ல என்ன கேட்பாங்க என்னன்றதெல்லாம் நான் சொல்லிடுவேன். ஒவ்வொரு ஓகே சார் டாபிக்கும் இவ்வளவுதான் கேட்பாங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்கல்ல, 10 வருஷம் ஓகே 12 சார் வருஷம், அவங்களுக்கு தான் என்னன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்பாங்க. ஒரு பிலோ ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போதும். பேசிக் ஓகே சார் கான்ஃபிடன்ஸ் அக்கார்டிங் டு த கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட், ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் அவங்க கேட்டி கொடுத்து எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் ஓகே சார் ஓகே எடுத்துக்கிறாங்க. லைட்டா கொஞ்சம் லைனக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப அட்வான்டேஜ். நீங்க சொன்ன ஓகே மாதிரி சார் யாரும் ஜாவா ஒருத்தர் இருந்தாரு இந்த டீம்ல, யாரோ ஒருத்தர் டெவலப்பரா எடுத்துக்கிறாங்க அவங்க. நீங்க அதை கோடிங் தெரியும்னா அவங்க நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே சார் ஓகே ஓகேங்க, முடிச்சுக்கலாமா? ஓகே, மீதி நீங்க அவர் தமிழ் பூமியில கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.